நீ 10 நிமிஷத்துல அது வரும் இது வரும் சொல்லிட்டு திமுக 147, ஏடிஎம்க 83, திருப்பி இன்னொன்னு ஏடிஎம்க 142, தாவேக்கா 98, அப்புறம் தாவேக்கா 6 இடம், தாவேக்கா 7 இடம். இது என்ன இது பித்தலாட்டம்? அவர் சீமான சுத்தமா மாற அவர் எவ்வளவு விழுக்காடு வாங்கினா கூட போட சொல்லவே இல்லையே. மற்ற என்ன போட்டுக்கிறாங்க. அவரு விழுக்காடு போனதாட 6, 8 வாங்கினாரு. அது சுகர் அவரை பத்தி கூட பேஸ் பண்ணி இதுல உள்ள சேர்க்கல. ஏன்னா 4 முனை போட்டி சமயத்துல 4 பேர் தான் நீ சேர்க்கணும். அது ஜெயிச்சாதான் சேர்க்கணும்னு இல்லை. வாக்கு பிரிச்சாவே வெற்றி தான். ஒத்துக்கிறியா நீ? ஒத்துக்கிறியா நீ? அது எந்த கட்சியா இருந்தா சரி, ஒரு மனுஷன் வாக்கை பிரிச்சாவே ஜெயிச்சா மாதிரி தான். வெற்றி தோல்வி அப்புறம். ஒரு தனிநபர் வாக்க பிரிக்கிறது பெரிய விஷயம். 50 வருஷம் அரசியல் பண்ணுவாங்க எல்லாமே. அதாவது வந்து சோசியல் மீடியாவில் வந்து தாவேக்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அரசியல் நாலேஜ் இல்லாதீங்க. அதுவும் சோசியல் மீடியாக்களில் வரதை மட்டும் வச்சு விஜய் வருவார்னு இப்போ நல்லா பாருங்க. ஒரு ரேஷியோ படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ என்னுடைய அண்ணாவோ மாமாவோ யாரும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பெரும்பான்மை நம்ம வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து டீனேஜர்ஸ் தான். 18 to 23 தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு மட்டுமே வந்து இன்றைக்கி அரசியலை வந்து கணிக்க முடியாது. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இருந்து பெரிய ஜாம்பவான்கள் இருக்குது. இது வந்து புது கட்சி. எப்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 படம் பண்ணவர் இருப்பாங்க. இப்போ ரஜினி எடுத்துக்காங்க 175 படம் பண்ணியிருக்காரு, கமல் பண்ணியிருக்காரு, திடீர்னு லெஜண்ட்ஸ் நடிச்சிருக்காரோ அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். லெஜண்ட்ஸ் ஒரு படம் நடிச்சிருக்காருப்பா, புது நடிகர் ஒருத்தர் நடிச்சிருக்காருப்பா, புதுமுக அறிமுகமோ அது எப்படி ஒரு பில்டப் இருக்குமோ அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். ஓகேங்களா? பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். அடுத்த விஜய் வருதான் அப்படின்ற மாதிரி தான் அரசியலில் வந்து அடுத்த எம்ஜிஆர் வருதான் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்று இப்போ 175 படம் பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு நடிகர் வந்து ரஜினி தொட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவரோட படங்கள் வந்து எப்படி பாஷா, முத்து அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய படைப்பான்னு சொல்லி பிளாக் பஸ்டர் கொடுத்து வந்து இந்த இடத்த வந்திருக்காங்க. ப்ரோ ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, நம்ம ஓட்டு போட்டுட்டோம், ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு அந்த பொட்டிக்குள்ள பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஓகேங்களா? யார் யார் என்னென்னக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து ஓட்டு போட்டேன் தளபதி விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஓகேங்களா? நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். மற்றவங்க யார் யார் எப்படி இப்படி ஓட்டு போட்டிங்க நமக்கு தெரியாது. உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கு, இன்னும் கவுண்டிங்கே பண்ணல. இதுக்கடையில் வந்து நைட்டு 1 மணிக்கு போய் பாக்ஸை உடைக்கிறான்றான், ஓட்டை மாற்றி போடுறான்றான், ஃப்ராடு பண்ணுறானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, குழந்தைகள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி அந்தந்த கட்சி சார்ந்தவங்க அந்தந்த மீடியா சார்ந்தவங்கலாம் வந்து அவங்கவுங்க கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு சாதகமாக தான் கருத்து கணிப்புன்றதே சொல்கிறாங்களே. ஓகேங்களா? நியாயமாக பார்த்தா மக்களுக்கு தான் மனசுக்கு தெரியும் யாருக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னு. அப்படின்னு இருக்கிறப்போ இன்னும் ரிசல்ட்டே வரல. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற குழந்தை வந்து ஆனா பொண்ணான்னு உள்ள நோண்டி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கதெல்லாம். குழந்தை வரட்டும், டெலிவரி ஆகட்டும். யார் வந்தாலும் நீ சம்பாரிச்சு நீ வேலைக்கு போய் நீ காசு சம்பாரிச்சாதான் உன் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். கவர்மெண்ட்டில் எவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டான். கணக்கு காமிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. நியாயமாக நல்லது நடக்கணும், நல்ல மக்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினச்சி வரவங்க மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். நல்லது நடந்தால் நல்லது, அவ்வளோதான். எக்ஸிட் போல்னாலே வந்து மோஸ்ட்லி அவங்கள ஒரு 2000-3000 பேர்கிட்ட கேட்டேன் அப்படிம்பாங்க. பட் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன். இப்போவே வந்து ஒரு படத்துக்குன்னே பார்த்தாலே காசு கொடுத்து ஃபேக்கான ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபேக்காகவும் நிறைய இருக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய மக்கள் வந்து இப்போ நமக்கு என்ன இப்போ டிஎம்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க, வந்து பிஜேபி உள்ள வரக்கூடாது, அவன் வந்து மத கலாச்சாரம் எல்லாம் வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கேக்கு பிரச்சனையாயிருது. ஸோ ஏடிஎம்கே டிவிகேவை ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆட்டமே வேறு. ஸோ வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால டிஎம்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2000-3000 பேர்கிட்ட கேட்டு அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ டிவிகேக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 80-100லாம் ஒரு இதில் போட்டிருந்தாங்க ஒரு மீம் பேஜில். அவ்வளோ வர சான்ஸ் இல்லை. இப்போ தான் வந்து அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பட் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா அவங்க கட்சி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பட் எக்ஸிட் போல் ரிசல்ட் மாதிரி தான் டிஎம்கே ஜெயிக்கும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பட் May 4 என்ன சர்ப்ரைஸ் ஆக போகுதுன்னு ஒரு டவுட் தான். ஏன்னா வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து டிவி கேட்க வந்துட்டாங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, பிளஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆனதுனால வந்து இப்போ விஜய் உள்ள வந்ததுனால அவங்க 2 பேருமே அட்லீஸ்ட் சேர்ந்துருக்கலாம். அண்ணன் தம்பின்னு 2 பேர் பேசிக்கிட்டாலும் அவங்க 2 பேர் சேர்ந்தாச்சும் கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல பூஸ்டா ஒரு எதிர்கட்சியா அட்லீஸ்ட் ஆயிருந்திருக்கலாம். பட் அவரும் அவர் பேரை கொஞ்சம் கெடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் வந்ததுனால
அதில் வேற ஒரு கேஸ் வேற போட்டிருக்காங்களாம். இந்த சின்ன பசங்களாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓட் போட சொல்லுங்க, விஜய்க்கு ஓட் போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய் மேல தூண்டி விட்டுருக்காரு அப்படின்னு. அதாவது வந்து பூஸ்ட் பண்ணி சும்மா இருந்த விஜயை இன்னும் பூஸ்ட் பண்ணி இவங்க இன்னும் நிறைய ஓட் வாங்க வச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அவருக்கு நிறைய ஓட் இருக்கு கண்டிப்பா, பட் அவங்களாம் போடுவாங்களா, அது மாறுவாங்க அப்படிங்கிறது வந்து May 4th கண்டிப்பா தெரியும். அது சொல்லக்கூடாது, ஜனநாயக கடமை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை, எக்ஸிட் போல் படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வின் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் டிவிக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குமா கொடுக்காதான்னு May 4th தான் கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த மனுஷன் பாவம் ப்ரோ. ஏன்னா அவர் வந்தா ஒட்டுமொத்த சிஸ்டமே அழிஞ்சிரும். மதுபானம் தழிச்சுவாரு, போதை எல்லாத்தையும் வச்சு. அதனால தான் அவர் வந்து என்ன சொல்ல மட்டன் தட்டி வைக்கிறாங்க. இல்லாட்டி அந்த மனுஷன் எங்கேயோ போயிருக்கலாம். அவர் சிஎம்மா வந்தாருன்னா எல்லாமே மாத்திட்டாரு. பண்ணி மேய்க்கிற தொழில கூட வந்து கவர்மெண்டா மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வரவே விட மாட்டாங்க, கூட்டணி போட்டாலும் வர விட மாட்டாங்க. ஏன்னா அவர் ஸ்கிரீம் அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னால தான் அவர் அப்படியே. ஆனா ஒரு நல்ல ஸ்கிரீம் வச்சிருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம். அவர் ஆனா வர விட மாட்டேங்கிறாங்க. அவர்தான் விஜய் அதே மாதிரி தான். இவர் ஆனா ஸ்கிரீம் சொல்ல அவர் ஸ்கிரீம் சொல்லிட்டாரு. அவங்க இதான் வித்தியாசம். அது எப்படி கருத்து கணிப்பு இப்படி போடலாம்? அதாவது ஒரு 10 பேர் எடுத்துட்டா அது முன்னணி இது முன்னெடுத்துல ஒரு தொகுதிக்கு இப்ப தென்சென்னை மத்திய சென்னை குறைஞ்சபட்சா 2 லட்சம் பேராவது நீ எடுக்கணும். நீ சர்வே எடுக்கணும், 2 லட்சம் பேர் எடுப்பே நீ. அதுக்கு நேரம் இருக்குதா? அது ஜிபி இருக்குதா இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு? வரட்டும். எனக்கு ஒரு ஆசை, நீ கேட்டல, ஸ்டாலின் ஜெயிக்கணும், உதயநிதி ஜெயிக்கணும், எடப்பாடி ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், சீமானும் ஜெயிக்கணும். எல்லாரும் சட்டத்துக்கு போனா நம்ம கெதி ஆவா? ஆட்சி கலைக்கப்படும். எழுதி வச்சுக்கோ. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சீக்கிரமா திவால் ஆயிடும். உண்மையா இல்லையா? எனக்கு தெரியும். இந்த 5 ஸ்டாரும் உள்ள போனான எலெக்ஷன்ல ஆட்சி கவரும். நான் வேண்டிக்கிறேன், சீமான் ஜெயிக்கணும், உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கணும், ஸ்டாலின் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், எடப்பாடி ஜெயிக்கணும், அப்புறம் வந்து டிடி தினகரன் ஜெயிக்கணும், எல்லாருமே ஜெயிக்கணும். ஓகேவா? இது நல்ல கருத்து. எப்படியோ மிஷினை ஓப்பன் பண்ணாதான் தெரியுமே. உங்களோட கருத்து கணிப்புக்கெல்லாம் இது நிறைய பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப இருந்தது வேற, இப்ப இருந்தது வேண்டாம். ஏன்னா பர்சன்டேஜ் வச்சு நாங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத போலிங் ஆகி தான் சொல்லுவேன். இன்னைக்கு எஸ்ஆர் போய் எடுத்துட்டு போட்டுக்கிறாங்க நியூ வாக்காளர். அப்போ புதிய வாக்காளருக்கு யார் போடுவான்னு சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கறேன், மீடியாக்காரன், நான் ஏடிஎம்கே 2% எடுக்குமா, திமுக ஒரு 4% எடுக்குமா? இல்ல, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க எத்தனை பர்சன்டேஜ்னு. அன்னைக்கு 4ஆம் தேதி தெரியும். 4ஆம் தேதி என்ன வேணா நடக்கலாம், சட்டம் ஒழுங்கு எப்படி வேணா மாறலாம். ஓமா, அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துங்க. இன்னைக்கு அரசியல்ல பிளாக் பஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஓகேங்களா? இப்போ ஏடிஎம்கே ஒரு காலத்தில் இருந்தது, பட் அதோட கட்சியோடைய இது காரணமாக ஏடிஎம்கேலாம் போயிடுச்சு. அதனால அதாவது வந்து தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாய பின்பம் தான். எல்லாம் வந்து ஒரு என்டர்டைனிங் தான். எல்லாம் மக்கள் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற டீன் ஜெனரேஷன்ல வந்து விஜய் வந்துருவார் அப்படின்னு. ஆனால் முக்கியமான வந்து அரசியலில் வந்து பெருமாற்றம் ஏற்படுத்தக்கூடியது வந்து 26-30+ தான். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பொறுத்த வந்து அரசியலோட கருத்து கணிப்பு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பெரும்பான்மை வந்து இன்றைக்கி இருக்கிற கட்சியில் பயங்கர ஸ்ட்ராங்காக 100 to 130 டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் மறுபடியும் ஆட்சி பிடிக்கும். 100 வந்து மேபி ஏடிஎம்கே வரலாம். தாவேக்கெல்லாம் வந்து 0 to 5 வந்தாவே பெரிய உலக அதிசயம் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு 5 எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் உட்காந்தாவே பெரிய அதிசயம் தான். மற்ற கட்சிகள் எதுனா 1-2 ஜாதி வாரியாகவும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் 1-2 அடிக்கலாம். சீமானுக்கு 1-2 வாய்ப்புகள் கிடைக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக விஜயோடைய என்ட்ரி வந்து பெருசாக ஒன்றும் அரசியல் ஒன்றும் பெருமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது சும்மா மாயபின்மா. மேபி இதெல்லாம் தாக்கு பிடிச்சி விஜய் ஒரு 10 வருஷம் இருந்தால் அடுத்த காலகட்டங்கள் டிஎம்கேடைய டவுன்ஃபால் ஆனதுக்கப்புறம் எதனா ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணால் படிக்கலாம். 10 வருஷம் வரைக்கும் விஜய்க்குலாம் வாய்ப்பு கிடையாது. 100%, 100க்கு 99% டிஎம்கே தான். ப்ரோ, சிம்பிள் விஷயம். ப்ரோ, யாரை நீங்க மட்டம் தட்டினாலும் ஈஸியா மட்டம் தட்டலாம், யாரை நீங்க உயர்த்தி பேசினாலும் உயர்த்தி பேசலாம். விளம்பரமா ஆயிருச்சு இங்க எல்லாருமே. சும்மா நடந்து போய் டீ சாப்பிட்டாலே அவரு அவங்க கூட டீ சாப்பிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா. அதாவது இங்க வந்து மற்ற எல்லாருமே இங்க வந்து ஒரு அன்பு சமத்துவம் அந்த இதெல்லாம் கிடையாது ப்ரோ. அவன் ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை மேல் வரணும், ஒருத்தனை வந்து கீழே தள்ளணும் அப்படின்ற ஒரு இதுல தான் ப்ரோ இருக்காங்களே யாருமே. இங்க ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது ப்ரோ. அப்படி இருக்கிறப்போ மக்கள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இதே மாதிரிதான் அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களும் வந்து டாக்ஸிக்கா இருக்காங்க. நல்லது செய்யணும், நல்ல ஆட்சி நடக்கணும்னு சொல்லிட்டு யோசிங்க. அது யாரு வந்தாலும் சரி. இப்போ இதுக்கு முன்னாடி போனது போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். நல்லது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
ப்ரோ அவரோட கொள்கை எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. அவரும் கட்சி நடத்தணும் ப்ரோ. சும்மாவே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ப்ரோ. ஒரு டிரைவருக்கு வண்டிக்கு போயிட்டு வரணும்னா கூட அவருக்கு பேட்டா கொடுக்கணும், காசு கொடுக்கணும், பவுன்சருக்கு காசு கொடுக்கணும், அவர் 3 வேளை சாப்பிடணும், வீடு இருக்கு, எல்லாருக்குமே காசு ரொம்ப நீடட் ப்ரோ. அவங்கவுங்க வாழ்க்கை தரத்துக்கு மேல ஏற்ற மாதிரி தான் காசு மாறுது. ஏழை மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் பணக்காரன் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் மாறுது. அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க அரசியல் நடத்தணும்னா அரசியல் லாபத்துக்காக எல்லாரும் யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க. அவங்கன்னு எல்லாரையுமே வந்து ஆதரிச்சுப்பாங்க. வெளியில திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனா அது கிடையாது. அவங்க ஓட்டு பறிக்கு வாங்கணுன்றதுக்காக மற்றவங்களை திட்டுவாங்க. ஆனா எல்லாருமே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா, மச்சான் எப்படிடா இருக்க, அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க. இங்க யாருமே நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிக்க கூடாது. எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு நல்லது பண்றியா, மக்கள் சந்தோஷமா இருக்கானா, கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு நீ ஹெல்ப் பண்றியா, சாப்பாடே இல்லாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற, இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவன் இஎம்ஐ அது இதுன்னு கடனை வாங்கிட்டு லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. முதல்லாம் வந்து வண்டியே சைக்கிள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து சைக்கிள் போய் காரு வந்து இப்போ BMW வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. பயங்கரமா அவனோட பொருளாதார தரமே வேற மாதிரி போயிருச்சு ப்ரோ. இப்பெல்லாம் ஒரு பசங்களுக்கு வந்து மினிமம் பேக்கெட் மணி 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் முதல் கொண்டு தராங்க ப்ரோ. அப்பெல்லாம் வந்து 1 ரூபாய், 10 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க காசு. 1 அணா 2 அணா அந்த காலம். அதெல்லாம் இப்போ இல்லை. காசு பொருளாதாரம் மாறிடுச்சு. எவ்வளோதான் நீங்கள் காசு கொடுத்தாலும் மக்களுக்கு பத்தாது ப்ரோ. டிக்கெட் விலையே 200 ரூபாய் ப்ரோ. புரியுதுங்களா? ஸோ மக்களுக்கு நல்லதுன்னு பண்ணுறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, இனிமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வாங்க. நீங்கள் என்னதான் ஊழல் பண்ணணும், நீங்கள் என்னதான் அடிக்கணும்னு நினச்சாலும் மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுவாங்க. ஆனால் மறுபடியும் ஓட்டு போட்டு நீங்கள் ஏமாற்றி மறுபடியும் வந்தீங்கன்னா எதுவுமே நிலைக்காது. எவ்வளோ வருஷம் நீ வாழ்வ உயிரோட? 100 வருஷம் உயிரோட வாழ்வியா? உன் உடம்புல தெம்பு இருக்குமா? சரி 200 வருஷம் வாழ்ந்துட்டு போ. அதுக்கப்புறம் நீ 1 ரூபாய் நீ எடுத்துட்டு போக கிடையாது. இருக்கிற வரைக்கும் நீ நல்லது பண்ணு. நீ செத்ததுக்கு அப்புறம் மக்கள் திரண்டு வரணும். விஜயகாந்த் சார் செத்தாரு, எவ்வளோ மக்கள் வந்தாங்க. எம்ஜிஆர் சார் செத்தாரு, எவ்வளோ மக்கள் வந்தாங்க. காமராஜர் சார், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நீ செத்தா உன் பின்னாடி மக்கள் வரணும். உன்னை திட்டிட்டு அப்பாடா செத்துட்டான்டான்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுற மாதிரி மக்களை வச்சுக்கூடாது. நல்லது செஞ்சுட்டு உருப்படியா உங்க வாழ்க்கைய நடத்திட்டு போங்கன்றதான் என்னோட விருப்பம். திமுக தான் ஆதரவா வருது. ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நார்த் இந்தியன் சேனல், அவன் வந்து நம்ம டிவி கேக் சப்போர்ட் பண்றான். 98 120 சீட்ஸ் அப்படின்ட்டு, டிஎம்கே வந்து 92 110 சீட்ஸ். ஆனா இங்க நம்ம தமிழ் இது பார்த்தா எல்லாமே அண்ணனுக்கு அகைன்ஸ்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விடை தான் நான் சொல்லுவேன். மே 4ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் யாரு சிஎம்ட்டு. கண்டிப்பா அண்ணன் வருவாரு, வந்து செஞ்சு விடுவாரு. கண்டிப்பா அவர் வரது உறுதிதான். அப்படி இன்கேஸ் இப்போ மிஸ் ஆச்சுன்னா கூட 2031 கண்டிப்பா நாங்க எடுத்துட்டு வருவோம். காமிச்சிட்டாரு ஒரு கிளிம்ஸ், கதற விட்டாரு. இது போதும் எங்களுக்கு. ஏன்னா இப்ப டிஎம்கே என்ன மிரண்டாங்க, விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு கூட்டமா அப்படின்ட்டு கூத்தாடின்றாங்க. அவர் இப்போ நடிகன் எல்லாரும் அப்படிதான். இப்போ எம்ஜிஆர் கூட கூத்தாடினா வரலையா, அண்ணனை கூத்தாடின்னு சொல்றேன். இப்போ வந்தாலும் ஒரு பெரிய விஷயம் சிஎம்மா கண்டிப்பா உட்காருவார் நினைக்கிறேன். சிஎம் சீட்ல பாக்கலாம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தான் ப்ரோ வரணும். நான் வந்து அண்ணனுக்கு தான் போட்டேன். நான் வந்து எஸ்டிஆர் ஃபேன், புரியுதுங்களா? நான் வந்து அண்ணனுக்கு தான் போட்டேன். என் அண்ணனும் வந்து வெள்ளை கலரு ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டு போயிட்டு பிகிலுக்கு தான் போட்டு வந்தாரு. நானும் அவரு தான் போட்டேன். அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. நாங்கள் அவள் தான் நான் வந்து ப்ரெடிக்டர் இல்லை. அதான் ப்ரோ மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் ப்ரோ. ஏன்னா டிஎம்கே ஆண்டது போதும், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ஆண்டது போதும். இதுக்கப்புறம் புதுசா ஒரு கட்சி வரட்டுமே. அது என் அண்ணனா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு பர்சனல் வின் ப்ரோ. அவரோட வின் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த யங்ஸ்டர்ஸோட வின் இது. அது காமெடிக்கா பாத்தீங்கன்னா அது கமலஹாசன் மாதிரி தான். ஏன்னா விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி தான், கமலஹாசன் வந்த மாதிரி தான். அது ஒரு வந்து மாதிரி தான். நானே ஒரு விஷயத்த நம்புறேன். தமிழ் சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம். பாதி பேர் இங்க சினிமா அனுபவத்தில் அடிமைப்பட்டு அவங்க போயிட்டு பாதி பேர் யூஸ் பண்ணா அது மிஸ் பண்ணி விட்டுறான். வெளியில மக்கள் கிட்ட ஆக்டிங் பண்றான். பட் ஆனா மக்கள் படிச்சவங்க நம்ம ஊர்ல இருந்து இறக்கப்பட்ட அறிவாளி இருக்கு. அப்ப அவங்க வேலையை செய்வாங்க. அவங்க வேலையை செய்யறப்ப அது கரெக்டா நடக்கும். விஜய் வந்து ஓட்டு குறிச்சிருக்காரு 2 சைடும். அது யாராலுமே கணிக்க முடியுது. இதுதான் கடன்கள். அதுக்கு நான் ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவேன்னா கண்டிப்பா முடியாது. அந்த அறிவான சமூகத்துல வந்து நான் சொல்லணும்னா அவரோட நாப்தமிழர் இருக்காரு பாத்தீங்களா, அதிகமாகவே ஓட்டுவாங்க. ஆமா, அது அதிகமா ஓட்டுவாங்க. இப்ப மக்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் அக்கறை வந்திருக்கு. இப்போ கொட்டே இருக்கிற 2 கட்சி தான் இப்போ ஃபீல்டு
மிக்க ஒண்ணு அதிகமா இருக்கிறது அந்த காலத்துல இருக்கிறது திமுக. இன்னொரு அடுத்தது தமிழ் தேசியம் பேசுற நம்ம சீமான். மற்றபடி வேற யாருக்கும் கொள்கை இருக்கிற மாதிரியே தெரியல. யார் வந்தாலும் நம்ம ஆட்சி போறதுக்கு பிளான் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளேயே காப்பாற்ற அப்பா அம்மா காப்பாற்ற முடியல. போட்ட ஆசை எல்லாமே பாலியல் வழக்கு சம்பந்தமான திருட்டு வழக்குல கட்சி வழக்கு இந்த மாதிரி தமிழக வீரருக்கு வெற்றி வாய்ப்பு மாற்று கட்சிக்கு ஒரு 100 பேரை வச்சிருக்காங்க. பார்த்து ரெடி பண்ணி வந்து ஆட்சி அமைச்சு வேடிக்கை பார்த்து 2 எலெக்ஷன் வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் மக்கள் செலக்ட் பண்ணா வாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடியே சீமானுக்கு ஒரு நல்ல மனுஷன் போராடிட்டு இருக்காங்க. நாட்டு பத்தி மக்களை பத்தி காட்டுறாங்க. எல்லாத்தையும் பத்தி படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கான். சேர சோழ பாண்டியன்ல இருந்து அவுரங்கசீப்ல இருந்து எல்லாத்தையும் பத்தி பேசுறான். அவன் நாட்டை மட்டும் எனக்கு பேசல, உலக நாடுகள்ல இருக்க தலைவரை பத்தி பேசலாம். அவங்க ராவண குடியில இருந்து வந்து நம்ம பிரபாகரனோட இது முன் வச்சு பேசலாம். கண்டிப்பா நான் திமுக காரன் வழி நோக்கிறேன். அடுத்தபடியா கொள்கை இருக்குது நாம் தமிழர் ஒரு கட்சி. வந்தால் வந்தாங்க எதிர்கட்சியா வந்தா சுதந்திரப்படுறேன். ஏன்னா மக்கள் மேல அக்கறைப்பட்டது திமுக என்னைக்குமே. அதுக்கு நாம்